ஹெல்த்தியான சுவையான கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்து வச்சிருந்த கேழ்வரகு புட்டு மாவை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சீனி போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்ல சூடான தண்ணி ஊற்றி அதை மெதுவாக கிளறணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி சூடாக இருந்தால் தான் மாவு கொஞ்சம் வேகும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக தண்ணி ஊற்றி மெதுவாக அதை உதிரியாக வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி புட்டு வேக வைக்கிற தட்டு வச்சு அதில் புட்டு கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு உதுத்து விட்டுக்குவோம். உதுத்து விட்டு அரிசி புட்டு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் கேழ்வரகு புட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது ஆகும். மூடி வச்சிடணும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க வந்தால் தான் அதோட பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட தேவையில்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் போட்டு தேங்காய் துருவினதையும் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு எடுத்து வச்சா சுவையான ராகி புட்டு ரெடி. Thank you for watching. Subscribe my channel.